ஃபுல் பேண்ட் தைத்தல், ஃபுல் பேண்ட் ஸ்டிச்சிங். ஃபுல் பேண்ட் தைத்தல் என்பது துணியிலிருந்து ஒரு முழுமையான பேண்ட்டை உருவாக்குதல். இதில் அளவீடுகளை எடுத்தல், துணியை வெட்டுதல் மற்றும் அனைத்து பகுதிகளையும் தைத்தல் ஆகியவை அடங்கும். வசதியான ஃபிட்டிங் மற்றும் கவர்ச்சிகரமான தோற்றத்தை உறுதிப்படுத்த இந்த செயல்பாட்டில் துல்லியம் இருக்க வேண்டியது அவசியம். ஃபுல் பேண்ட்டை தைப்பதில் தேர்ச்சி பெறுதல் என்பது உங்கள் விருப்பத்துக்கும் அளவுக்கும் ஏற்ப பேண்ட்டை தனி பயனாக்க உங்களுக்கு சுதந்திரம் அளிக்கிறது. இப்போது பேண்ட்டை தைக்கும் செயல்முறையை விரிவாக புரிந்து கொள்வோம். தையல் செயல்முறையை தொடங்குவதற்கு முன் துணியை வெட்டுதல் இன்றியமையாததாகும். அனைத்து பேண்ட் பாகங்களையும் நமது வடிவத்திற்கு ஏற்ப வெட்டவும். தயாரிக்கப்பட்ட முன்புற மற்றும் பின்புற பேனல் பேட்டர்ன்களை துணியில் கவனமாக வைத்து பொருத்தவும். பின்னர் அவற்றை மார்க் செய்து கொள்ள வேண்டும். பிறகு பேட்டர்னின் விளிம்புகளை பின்பற்றி முன்புற மற்றும் பின்புற பேனல்களை கவனமாக வெட்ட வேண்டும். இதேபோல் மற்ற அனைத்து பகுதிகளையும் அந்தந்த வடிவங்களுக்கு ஏற்ப வெட்ட வேண்டும். சீரான வடிவம் மற்றும் ஃபிட்டிங்கை உறுதிப்படுத்திக் கொள்ளவும். அடுத்து பாக்கெட்டுகள், பெல்ட், ஜிப் ஃப்ளை போன்றவற்றுக்கு தனித்தனி துணி பீஸ்களை தயார் செய்து கொள்ளவும். அளவு மற்றும் அளவீடுகள் பேட்டர்னுடன் மேட்ச் ஆவதை உறுதி செய்து கொள்ளவும். பின்னர் பெல்ட் ஸ்ட்ரிப், பாக்கெட் ஸ்லாட்டுகள், காலர் மற்றும் பிளாக்கெட் போன்ற பகுதிகளில் உருகக்கூடிய அல்லது உருகாத இன்டர்ஃபேஸிங்கை பயன்படுத்தவும். ஒரு இஸ்திரி மற்றும் பிரஸ் செய்யும் துணியை பயன்படுத்தி துணியுடன் இன்டர்ஃபேஸிங்கை உறுதியாக இணைக்கவும். இதனால் இந்த பாகங்கள் உறுதியாகவும் திடமாகவும் இருக்கும். வெட்டிய பிறகு தையல் செயல்முறையை தொடங்கலாம். முன்புற பேனலில் சைட் பாக்கெட்டை உருவாக்குதல். பாக்கெட் ஓப்பனிங்கை தோராயமாக 6 முதல் 7 அங்குல நீளமுள்ள ஸ்லிட் என்று மார்க் செய்து கொள்ளவும். பாக்கெட் ஷெல்ஃபை சரியான பொசிஷனில் வைத்து ஸ்ட்ரெயிட்டான தையல் தைக்கவும். தைத்த பிறகு பாக்கெட்டை உள்நோக்கி திருப்பி பிரஸ் செய்யவும். பாக்கெட் பேக்கை வடிவமைக்கவும். பின்னர் மூலைகளை வலுப்படுத்த உள்ளே இருந்து தைக்கவும். பின்புறத்தில் பெல்ட் பாக்கெட்டை தைத்தல். 6 அங்குலம் × அரை அங்குலம் ஸ்லாட்டை மார்க் செய்யவும். வலுவூட்டலுக்காக ஸ்லாட்டில் இன்டர்ஃபேஸிங்கை பயன்படுத்தவும். பாக்கெட் பீஸை ஸ்லாட்டின் மேல் வைத்து ஒரு பாக்ஸ் வடிவத்தில் தைக்கவும். இதற்கு பிறகு ஸ்லாட்டை மையத்தில் வெட்டி மூலைகளில் சிறிய வி கட்களை உருவாக்கவும். இப்போது பாக்கெட் பீஸை உள்நோக்கி திருப்பி நேர்த்தியாக பிரஸ் செய்யவும். பெல்ட் பீஸை ஸ்லாட்டில் சரியாக செட் செய்யவும். மேலே இருந்து டாப் ஸ்டிச் செய்யவும். பின்னர் பாக்கெட் பேக்கை இணைத்து அதை மூடவும். பேண்டில் ஜிப் சேர்த்தல். 2 பேண்ட் பீஸுகளையும் இடது மற்றும் வலது ஜிப்பின் நீளத்திற்கு ஏற்ப மார்க் செய்து கொள்ளவும். ஃப்ளை ஷீல்டு மற்றும் ஜிப்கார்ட் பீஸ்களை வெட்டி தயாராக வைத்திருங்கள். வலது பேண்ட் துண்டின் உட்புற ஓரத்தில் ஜிப்பை வைக்கவும். பின்னர் ஓரத்தை ஒட்டியவாறு ஒரு ஸ்ட்ரெயிட்டான தையலை தைக்கவும். அதன் பிறகு ஜிப்கார்டை இணைக்கவும். இதனால் ஜிப் உள்ளே இருந்து மூடப்பட்டு விடும். இப்போது பேண்டின் இடது பகுதியை எடுத்துக்கொண்டு அதை வலது பகுதியின் மேல் வைக்கவும். அப்படி செய்தால் ஜிப் மூடப்பட்டு 2 பீஸ்களும் சரியாக ஒன்றோடு ஒன்று பொருந்தும். அதன் பிறகு இடுப்பு வரியும் க்ரோச் பாயிண்ட்டும் ஒன்றுக்கொன்று சமமாக உள்ளனவா என்பதை பாருங்கள். இப்போது ஃப்ளை ஷீல்டை எப்படி இணைப்பது என்பதை நாம் அடுத்ததாக கற்றுக்கொள்வோம். ஃப்ளை ஷீல்டை ஜிப்பின் மேல் வைக்கவும். அதன் ஸ்ட்ரெயிட்டான மூலை இடது பேண்ட் பீஸின் ஸ்டிச்சிங் லைனுடன் சரியாக சீரமைய வேண்டும் மற்றும் இது உள்ளே இருந்து ஜிப்பை மூடவும் வேண்டும். இப்போது பேண்டின் வலது பக்கத்திலிருந்து மேலிருந்து கீழே வரை சற்று வளைந்த கோட்டில் ஃப்ளை பீஸை மூடும் விதமாக தைக்கவும். இது ஜிப் முழுமையாக மூடப்பட்டிருப்பதை உறுதி செய்வதோடு பேண்டிற்கு அழகான, வலுவான மற்றும் தொழில்முறை ஃபினிஷிங்கை கொடுக்கிறது. முன்புற மற்றும் பின்புற பேனல்களை இணைத்தல். முன்புற மற்றும் பின்புற பேனல்களை சரியாக சீரமைக்கவும். பின்னர் பாக்கெட் சரியான நிலையில் இருப்பதை உறுதி செய்து கொள்வதற்காக சைடு மடிப்பை கவனமாக தைக்கவும். அதன் பிறகு 2 பேனல்களும் சரியாக இணைக்கப்படுவதற்காக உட்புற பக்க மடிப்பை அல்லது இன்சீம்
முழுமையாக முடிக்கவும். பின்புற பேனலில் டாட்களை இணைத்தல். ஃபிட்டிங்கை மேம்படுத்த பின்புற பேனலில் இடுப்புக்கு அருகில் 2 டாட்களை உருவாக்கவும். ஒவ்வொரு டாட்டின் நீளமும் சுமார் 10 - 13 சென்டிமீட்டர், அதாவது 4 - 5 அங்குலங்கள் மற்றும் டாட்டின் அகலம் ஆழம் தோராயமாக 1 முதல் 2 சென்டிமீட்டர் ஆகும். அதாவது மொத்தம் 2 - 4 சென்டிமீட்டர் வரை துணி தேவைப்படுகிறது. கிராச் மடிப்பை தைத்தல். இப்போது பின்புற மற்றும் முன்புற பேனல்களின் கிராச் பகுதிகளை இணைத்து தைக்கவும். பின்னர் டபுள் ஸ்டிச் மூலம் மடிப்பை வலுப்படுத்தவும். கிராச் மடிப்பின் மீதமுள்ள பகுதியை தைத்து முடிக்கவும். கிராச் பகுதி தெளிவாக தெரியும் வகையில் துணியை உள்ளிருந்து வெளியே திருப்பவும். தற்போதுள்ள தையலை சரிபார்த்து இன்னும் தையல் செய்யப்படாத மூலைகளை சீரமைக்கவும். அவற்றை சமமாக இணைக்கவும். இப்போது ஜிப்பருக்கு கீழே மீதமுள்ள கிராச் மடிப்பை முழுமையாக முடித்து லாக் ஸ்டிச் மூலம் உறுதியாக தைக்கவும். வேஸ்ட் பேண்ட் மற்றும் லூப்களை இணைத்தல். இன்டர்ஃபேஸுடன் வேஸ்ட் பேண்டை தயார் செய்து கொள்ளவும். பின்னர் அதை இடுப்பில் தைத்து உள்நோக்கி மடித்து வேஸ்ட் பேண்டுடன் பெல்ட் லூப்புகளை இணைக்கவும். இறுதியாக அதை உறுதியாக தைக்கவும். பட்டன் ஹோல்களை உருவாக்கி ஹூக்குகள் அல்லது பட்டன்களை இணைக்கவும். அடிப்பகுதியை ஃபினிஷ் செய்தல். பேண்டின் கீழ் ஹெம்மை 1 முதல் 1.5 அங்குலங்களை உள்நோக்கி மடித்து அதை பிரஸ் செய்ய வேண்டும். பின்னர் அதை கைத்தையல் அல்லது மெஷின் தையல் மூலம் ஹெம் செய்ய வேண்டும். இறுதி பிரஸ் செய்தல் மற்றும் ஆய்வு. முழு பேண்ட்டையும் நன்றாக பிரஸ் செய்து அனைத்து பாக்கெட்டுகள், சீம்கள், பெல்ட் மற்றும் ஜிப்பர் ஆகியவற்றை கவனமாக சரிபார்க்கவும். பேண்ட் தைக்கும் போது இந்த வழிமுறைகள் அனைத்தையும் கவனமாக பின்பற்ற வேண்டும். சரியான அக்கறை மற்றும் ஃபினிஷிங் ஒரு தொழில்முறை தோற்றத்தை அளிக்கிறது மற்றும் நீண்ட காலம் உழைப்பதாகவும் இருப்பதை உறுதி செய்கிறது. சுருக்கம்: இந்த வீடியோவில் ஒரு ஃபுல் பேண்டை படிப்படியாக தைக்கும் செயல்முறையை நாம் முழுமையாக புரிந்து கொண்டோம். முன்புற மற்றும் பின்புற பேனல்கள், பாக்கெட்டுகள், ஜிப் ஃப்ளை மற்றும் பெல்ட் போன்ற பேண்ட்டுகளின் பல்வேறு பகுதிகளை பற்றி நாம் கற்றுக்கொண்டோம். துணியை வெட்டுவதற்கும் தைப்பதற்கும் அடிப்படை முறைகள் உள்ளன. பாக்கெட்டுகள், டாட்டுகள், ஜிப்பர் மற்றும் பெல்ட் ஆகியவற்றை எவ்வாறு இணைப்பது என்பதையும் நாம் கற்றுக்கொண்டோம். இறுதியாக பேண்டை எவ்வாறு ஹெம் செய்வது மற்றும் பிரஸ் செய்வது, ஒரு தொழில்முறை மற்றும் தனி பயனாக்கப்பட்ட தோற்றத்தை பேண்ட்டுக்கு வழங்குவது ஆகியவற்றையும் கற்றுக்கொண்டோம். இப்போது உங்களுக்கான ஒரு பணி. வீடியோவில் உள்ள வழிமுறைகளை பின்பற்றி ஒரு பேண்டை தைத்திடுங்கள். தைத்து முடிக்கப்பட்ட பேண்டின் புகைப்படத்தை கட்டாயம் எடுங்கள்.